இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அன்றைக்கு சாமுவேலோடு கர்த்தர் பேச ஆரம்பித்த போது ஆண்டவர் தான் அவரோடு கூட பேசுகிறார் என்பது தெரியாது. அவன் நினைத்தான் ஏலி தாத்தா தான் தன்னை கூப்பிடுகிறார் என்று நினைத்தான். ஆகவே ஒரு முறை மறுமுறை கூப்பிட்ட பொழுது யார் கூப்பிடுகிறாரு தெரியாதபடினால ஏலி இடத்துல போய், நீர் என்னை கூப்பிட்டீரா என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த ஏலி சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஏலி சின்ன சாமுவேல் சொல்லிக் கொடுத்தார். இதே போல இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், அவர் பேசுகிற பொழுது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விரும்புகிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். அப்படியானால் எல்லாருக்கும் காது இருக்குது, காது இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் நம்முடைய ஜனத்தை நம்ம மக்களுக்கு சொல்லி, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே. நாம் அவர் யார் என்பதை முதலாவது கேட்போமாக. இரண்டாவது, அவர் நமக்கு என்ன சொல்கிறார்? இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும் பொழுது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். நம்மில் அன்பு வைத்த தெய்வம். அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் எல்லாம் நல்லா இருக்கணும். ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய், அவர் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் பிள்ளை நன்றா இருக்க வேண்டும். இதே போல நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறாரே. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரலோகத்தின் தேவனானவர் நன்மையானதை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? நீ நன்றாக இருக்க வேண்டும். நீ இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, முந்தைய நாட்களில் வீட்டில் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது. அவங்கெல்லாம் தங்களுடைய அன்பை சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க, எப்படி வாழ்க்கையில் முன்னேறினாங்க, எப்படி வாழ்க்கையில் பிரயாசப்பட்டாங்க, எப்படி ஏற்றத்தாழ்வு கஷ்டம் நஷ்டங்களை சந்தித்து அவங்க வந்தாங்க. ஆகவே யோசேப்பு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தார், அதற்கப்புறம் யாக்கோபு எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தார் என்று சொல்லி அவங்க தலைமுறைகளுக்கு அவங்க சொல்லி வந்தாங்க. என்ன ஆண்டவரே சொன்னார், அடுத்த தலைமுறைக்கு இவர்கள் நினைவாக இருக்கும்படி, இவர்களை நினைவு சின்னமாக இருக்கும்படி சொன்னார். இதே போல் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்த பிள்ளைகளிடத்தில் நாம் யார், நாம் எப்படி இருந்தோம், எப்படி வந்தோம் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். இன்னும் மூத்த அருமையான வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்க வரலாறையே சொல்லிக் கொடுப்பாங்க. இன்றைக்கி வரலாறு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. தாத்தா பாட்டியெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சிடறாங்க? முதியோர் இல்லத்தில் வச்சிடறாங்க. அப்புறம் எப்படி தாத்தா பாட்டியை பற்றி அவங்க வரலாறு தெரியும்? நாளைக்கு தாத்தா பாட்டியை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் வைக்கிற அதே ஆட்கள் தான் அடுத்து அப்பா அம்மாவையும் ஒரு நாள் கொண்டு வைக்க போகிறாங்க. கிராமத்தில் ஊழியம் செஞ்ச போது அந்த வீட்டில் வயதான முதியவர் இருந்தாங்க. அந்த முதியவர்களை என்ன செஞ்சாங்க, அவங்க பிள்ளைகள் ஒரு தனி அறையில், ஒரு சின்ன அறையில், காற்று போகாத அறையில் கொண்டு போய் அவங்கள தங்க வச்சு, அவங்களுக்கு நேரம் காலையில் சாப்பாடு ஒரு பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரம் கொண்டு காலையில் சாப்பாடு வைப்பாங்க. மத்தியானம் வரும்போது மத்தியான சாப்பாடு கொடுப்பாங்க, ராத்திரி வரும்போது ராத்திரி சாப்பாடு கொடுப்பாங்க. அவ்வளோதான். நேரத்துக்கு நேரம் போய் சாப்பாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு கதவை போட்டு வந்துடுவாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கை முறை. ஒரு அன்பான, ஒரு பரிவான, ஒரு பாசமான ஒரு வார்த்தை பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. இப்படியே நாட்கள் கடத்தி வந்தாங்க. கடைசியில் வயசான காலத்தில் வயது முதிர்ந்த பெற்றோர் முதிர்ச்சியின் அடிப்படையில் இறந்து போனாங்க. அப்போ அவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ண போது அவங்களுடைய படுத்த பாய், அவங்க சாப்பிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போய் கடலில் கொண்டு போய் போட்டு வந்தாங்க. இவங்க பையன் 3ஆவது தலைமுறை பேரன் பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டு பாயை கொண்டு போட்டாச்சு, தலையணை கொண்டு போட்டாச்சு, பாத்திரத்தை கொண்டு போட்டாச்சு, அப்பா அம்மா அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போது அவங்க பிள்ளைகள் பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டோன்னே அந்த பிளேட்டை போய் எடுத்துகிட்டு அவன் வீட்டுக்கு வந்தாங்க. ஏன்ப்பா இந்த பிளேட் எட்டு வர, தாத்தா தான் செத்து போயாச்சே, அது ஏன் 8 வரேன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, ஏப்பா நீங்கள் வயசாகி வரும்போது, ஏம்மா நீங்கள் வயசாகி வரும்போது உங்களுக்கு இந்த பாத்திர சாப்பாடு கொடுத்து நான் பத்திரமா வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கி எதை விதைக்கிறோமோ அதை அறுக்க போகிறோம். அந்த காலத்தில் வீட்டில் எல்லாரும் அன்பு, பற்று, பாசம், பெரிய குடும்பம் இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிச்சாங்க. கருத்தாய் போதிக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. இன்றைக்கி கருத்தாய் போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. தேவனை பற்றி சொல்ல ஆள் இல்லை. தேவன் செய்த நன்மைகளை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை.
ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆதியாகமம் 18:19 ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நீதி நியாயங்களை கற்றுக் கொடுப்பான். இந்த விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க. நேரம் எடுத்து நாம் எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், நம்முடைய பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களை சிந்திக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறானே. ஆகவே தான் உபாகமம் சொல்லும்போது நீ நன்றாக இருக்க வேண்டும், உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி இவைகளை கருத்தாய் கற்று உன் பிள்ளைகளுக்கு போதே, நிச்சயமாகவே நீயும் இந்த தலைமுறைகளை ஆசிரிப்ப என்று சொன்னார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தரை கற்றுக்கொள்வோம். கேட்கிற காதையும் ஏற்றுக்கொள்ள இதயத்தையும் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இதை செய்து உங்களுக்கு பிரயோஜனமாக நம்புகிறேன். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.